அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் செஞ்சு காட்ட போகிறேன். இது ஆமண்ட் மில்க் இன்னும் சொல்லலாம், ஆமண்ட் சர்பத்துன்னு சொல்லலாம். இதை கொஞ்சம் திக்காக நம்ம எப்படி செய்கிறன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உங்களோட ஸ்கின்னை நல்ல க்ளோயிங்காகவும் வச்சுருக்கும், நல்ல இளமையாகவும் நீங்கள் இருக்கிறதுக்கு இது மிக்க அவசியமான ஒரு ரெசிபி தான் இது. அதுக்கு முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்கா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஆமண்ட் நட்ஸை நீங்கள் வந்து ஹோல் நைட் வந்து 6 to 8 hours வந்து நீங்கள் சோக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சோக் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு வந்து இதை பீல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் பீல் பண்ணுறதுக்கு. இப்போ நான் இதை பிளெண்ட் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே நீங்கள் 1/2 கப் மில்க் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து உங்களுக்கு மில்க் போதாட்டி இன்னும் கொஞ்சம் சேர்த்து இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதில் சஃப்ரானையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க, நல்ல கலரை கொடுக்கும். அப்படி உங்களுக்கு சஃப்ரான் இல்லாதவங்க வந்து நீங்கள் டர்மரிக் பவுடரை நீங்கள் இதில் ஆட் பண்ணி நீங்கள் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது நான் நல்லா பேஸ்ட்டாக வந்து நான் இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், இது நல்ல பேஸ்ட்டாக வந்துருக்கு. உங்களுக்கு இப்படி ஒருவல் நிறுவல் இல்லாமல் நல்ல பேஸ்ட்டாக தேவைன்னு சொன்னால் இன்னொருக்கா நீங்கள் வந்து இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்படி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதை நம்ம ஒரு இடத்துல நம்ம வச்சதுக்கு பிறகு இப்போ வந்து ஒரு சோஸ் பேனை எடுத்துக்கொள்வோம். இப்போ மில்கை வந்து நம்ம பாயில் பண்ண விட போகிறோம். 500 ml மில்க் எடுத்திருக்கேன். இதை நான் பாயில் பண்ண விடுறேன். பாயில் பண்ண விட்டதுக்கு பிறகு நம்ம கிரைண்ட் பண்ணி பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் தானே அந்த ஆமண்ட் பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் இதில் ஆமண்ட் பேஸ்ட்டை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா பாயில் வர விடுவோம். அதுக்கு முதல்ல வந்து இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடரை நம்ம செய்வோம். இப்போ 1 tablespoon கஸ்டர்ட் பவுடர் மில்கில் நீங்கள் இதை கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. கஸ்டர்ட் பவுடர் இப்படி இல்லாதவங்க கார்ன்ஸ்டார்ச்சையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். கொஞ்சம் திக்காக, உரமான திக்கு இல்லாமல் கொஞ்சம் திக்காக தான் இதை நம்ம இந்த ஆமண்ட் மில்க் சர்பத்தை நம்ம செய்ய போகிறோம். கஸ்டர்ட் பவுடர் நான் ஏன் சூஸ் பண்ணினேன்னு சொன்னால் நல்ல கலரை கொடுக்கும், அதுக்காக நான் கஸ்டர்ட் பவுடரை நான் சேர்த்தேன். இப்போ நான் அதையும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் வந்து ஆமண்ட் பேஸ்ட்டை நான் முதல்ல ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இந்த மில்கில். இதில் நான் ஸ்பெஷலாக வந்து சேமியா நான் சேர்க்க போகிறேன், வேர்ம்சீலி சேர்க்க போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதால் நான் வேர்ம்சீலியும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் சுகரையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. தேவைன்னு சொன்னால் நீங்கள் சஃப்ரானையும் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதை கொஞ்சம் பாயில் பண்ண விடுவோம் மில்கை. இப்போ நான் வேர்ம்சீலி சேர்த்துக்கொள்கிறேன். 1/4 கப் வேர்ம்சீலியை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். நல்லா அதில் கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ மீதி இருந்த நான் அந்த பேஸ்ட் இருந்த ஆமண்ட் பேஸ்ட்டை நான் இதில் மிக்ஸ் பண்ணி நான் இதை கரைச்சி விட்றேன் இதுக்குள்ளே. இதுக்குள்ளே நான் ஆட் பண்ணினதுக்கு பிறகு வந்து நான் கஸ்டர்ட் பவுடர் அந்த மிக்சரையும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க.
இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா நல்ல கலராகவும் வரும். அதெல்லாம் நான் கஸ்டர்ட் பவுடரை நீங்கள் அதில் ஆட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்கள் அதை சூஸ் பண்ணினீங்கன்னா நல்ல கலரை கொடுக்கும். இது நல்ல கொஞ்சம் திக்கான மில்காக வரும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்ல ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்காகவும் இருக்கும். இது உங்களோட ஸ்கின்னுக்கும் நல்லா. இதில் விட்டமின் ஈயும் இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா பாயில் பண்ண விடணும். பாருங்கள் கொஞ்சம் திக்காகிட்டு வருது. இதில் வேர்ம்சிலியெல்லாம் நல்லா இதில் சேர்ந்து நல்லா பாயில் ஆகி நல்ல ஒரு ட்ரிங்காக உங்களுக்கு அமையும். இப்போ நான் இதில் சஃப்ரானையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். சுகர் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. டேஸ்ட்டை பார்த்து நீங்கள் இதில் சுகர் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லெவலில் சுகர் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகரை நீங்கள் ஆட் பண்ணினா நல்லா. நான் சுகரை மெஷர்மெண்ட்டு சொல்லலை, ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகரை நீங்கள் ஆட் பண்ணினா போதும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா நம்ம கொஞ்சம் லோ ஹீட்டில் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கள். லோ ஹீட் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. இப்போ நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஐஸ் க்யூபை இதில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆமண்ட் மிக்சரை இதுக்குள்ளே நம்ம ஊற்ற போகிறோம். இதுக்குள்ளே நீங்கள் pour பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய ஐஸ் க்யூபை நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு நம்ம மிக்சரை ஆமண்ட் மிக்சரை இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணுவோம். இதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இந்த ரெசிபி இந்த ஹெல்த்தி ட்ரிங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய், தேங்க்யூ.